திருநெல்வேலியில் அடிக்கிற வெயிலுக்கும் விஜய் அவர்கள் பேசுற ஸ்டைலுக்கும் சும்மா அனல் பறக்கும் பேச்சில் தெரிக்க விட்டுருந்தாங்க விஜய் அவர்கள். இதற்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சாரத்திலும் இந்த மாதிரி பேசியதில்லை. அந்த அளவுக்கு சமகாட்டாக இருந்தது. முதல்ல கூட்டணி கட்சிகள் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது நேரடி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, மறைமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, நம்ம மேல 2 காண்டுகள் இப்போதைக்கு இருக்கிறது. முதல் காண்டாக கூட்டணி கட்சி குடும்பத்திலேயே நம்மளோட விசில் சின்னத்துக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களாம். அதுதான் முதல் காரணம். 2வது காரணமாக விஜய் பின்னாடி மக்கள் போயிருவாங்களோ அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், 33 ஆண்டு காலமாக மக்களோட ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மக்களோட ஒவ்வொரு மனதிலும் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு. இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கட்சி தொடங்கியதுக்கு அப்புறம் நான் மக்களோட வீட்டுக்குள்ள போகல, மக்களோட வீட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிதான் நான் கட்சியை தொடங்கினேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிதான் நான் அரசியல்ல இறங்கி இருக்கேன். அரசியலையும் தாண்டி மக்களுக்கும் எனக்கும் இருக்கும் உறவு ஒரு உணர்வுபூர்வமான உறவு, பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எலெக்ஷன் இல்ல. என்னோட நிக்கிறவங்களுக்கும் சரி இது எமோஷன் தான். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். என்னோட கண்ணு கலங்குனா மக்களோட கண் கலங்குது, மக்களோட கண் கலங்குனா என்னோட கண் கலங்குது. இதுதான் எங்களுக்கு இருக்கும் உறவு அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தில்லாவும் பேசியிருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.